அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். திருப்பந்தூரத்தில் இந்த ஆடி மாத அமாவாசையை வெகு விமர்சையாக கொண்டாட நாம் முடிவெடுத்துள்ளோம். அந்த வகையில் இந்த அமாவாசைக்காக யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்காக ஸ்ரீரங்கத்துலேருந்து 2 பிராமணர்களை கூட்டு திருப்பந்தூரத்தில் வைத்து தனியாக தர்ப்பணம் கொடுக்க ஏற்பாடாகியுள்ளது. நபர் ஒருவருக்கு ரூபாய் 300 கட்டணம். அவங்க எங்கே படித்தாங்களோ, அந்த பாடசாலை படித்தாங்களோ அங்கேயே அதை பே பண்ண சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு அந்த அர்ச்சகர்களுக்கு கையில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 2, அதோட முக்கியமானது, இந்த முறை நம்ம திதி கொடுக்கல, தர்ப்பணம் தான் கொடுக்குறோம். திதி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது திதி இறந்தவங்களுடைய திதி என்னவோ அதுக்கு மட்டும்தான் திதி கொடுக்கணும், எல்லா நாளும் எல்லா அமாவாசையும் கொடுக்குறது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி, இந்த 300 ரூபாய் கட்டணம் நீங்களாக அந்த எள் போன்ற விஷயங்கள், வாழைப்பழம் போன்ற விஷயங்கள் ஏதாவது அதில் பார்க்கலாம் வாங்கினா அது தனி. அது நானும் இந்த ரூட் தான் நான் எடுத்திருக்கேன். காலைல 9 to 11, என்றைக்குன்னா 12ஆம் தேதி. நம்ம 7 மணிக்குனால 7 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ நேரம் மட்டும் மேபி இன்னொரு முறை நான் ஞாயிற்றுக்கிழமை, நம்ம திங்கள் வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, ஞாயிறு திங்கள் ஏதோ ஒரு நாள் எக்ஸாக்ட் டைம் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அன்னதானமாக அந்த 9 மணிக்கு அப்புறம் அன்னதானம் போடலான்னு சொல்லியாச்சு. அண்டு அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த சைவ உணவு வடை பாயசோட மக்களுக்கு அள்ளி அள்ளி வாய் நிறைய அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போன்ற அளவுக்கு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த திருப்பந்தூர்த்தி அன்னதானம் முழுசாக நான் பங்கேற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி நான் ஒழுங்காக தர்ப்பணம்லாம் கொடுத்து வரலன்னா ஒழுங்காக திருப்பந்தூரத்தில் கொடுங்க. சில இடங்கள் விசேஷமான குணாதிசயம் கொண்டவை. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பரசுராமர் கோயில்னு. நீங்கள் மலையாளம் உங்களுடைய பூர்வீகம், உண்ட மேளம் செண்ட மேளம், உண்ட நாடு கேரளா நாடு, உண்ட நாடு மலை தேசம் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கொடுத்துங்க. நாம் தமிழர்கள், தமிழர் பூமியில் எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது திருப்புலானி, திருப்புவனம், திருப்பந்துருத்தி ஆகிய 3 ஸ்தலங்கள் தான் விசேஷமான ஸ்தலங்கள். திருப்புலானியில் எனக்கு அந்த தர்ப்பணம் திருப்தி இல்லை. நம்ம ஊரில் திருப்புவனத்தில் தண்ணி ஓடலை, மண்ணில் வச்சு தான் கொடுக்கணும். அங்கே ரொம்ப மைக்கை பிடிச்சி ஒரு 100 பேரை உட்கார வச்சு ஐயோ அது ஒரு வாட்டி போய் ரொம்ப சங்கடப்பட்டேன். திருப்பந்தூரத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. கோயிலில் அந்த ஈவோ பெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒழுங்காக கொடுப்போம். எல்லாருமே மனசார இந்த அன்னதானத்தை சப்போர்ட் பண்ணி, அன்னதானம் சப்போர்ட் பண்ணுறதுன்றது எல்லாருமே பணம் கொடுக்கலாம், அது விஷயம் இல்லை. கூட இருந்து எல்லாருக்கும் வயிறார அந்த வாழ்த்தி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி சாப்பாடு போடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 2, ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் ஐ திங்க் கவிதான்னு நினைக்கிறேன். ஜெயந்தி சங்கர். ஜெயந்தி சங்கர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வீட்டில் புத்தர் சிலை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தியானம் பண்ணும்போது சிகரெட் குடிக்கலாமா அப்படின்னு ஓஷோட்ட ஒருத்தர் கேட்குறார். ஓஷோ தவறுன்னு சொல்லிடுறார். சிகரெட் குடிக்கும்போது தியானம் செய்யலாமா? சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறார். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கான வேறுபாடு இருக்குது. இது புத்திஸ்ட்லேருந்து வந்த ஒரு விஷயந்தான் ஓஷோ அவர்கள் சொன்னது. ஓஷோ ஒரு வியக்கத்தகு ஒரு அற்புதமான சோல். அவர் எல்லாருமே செக்ஸ் ஆமி அரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் எந்த குருநாதராலையும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு அற்புதமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் அந்த அன்பு சகோதரி ஜெயந்தி கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், புத்தர் சிலையை வைத்து கும்பிடுவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. புத்தர் சிலையை பார்க்கும்போது நாமும் புத்தனாக மாற வேண்டும் என்பது தான் நமக்கு ஏற்பட வேண்டிய எண்ணம். ஸோ அந்த வகையில் அந்த சிலையை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா சிலையை வச்சுக்கங்க.
புத்தரை கும்பிடுறது வந்து புத்திசம் கிடையாது. புத்தனாக மாறுவது, புத்தனாக வாழ்வது, புத்தனாக இருப்பது. ஸோ அதுக்கு முயற்சிப்போம். ரொம்ப டஃப் தான். பட் பெக்கர்ஸ் கேனாட் பி சூசஸ். நம்ம எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. இந்த 2 பொதுவான விஷயங்கள் கனிவான கவனத்திற்காக. திருப்பந்துருத்தி அன்னதானத்துக்காகவோ அந்த அமாவாசை நானும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவோ வேறு எந்த ஒரு விஷயத்துக்காக எங்களுடைய நண்பர்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 98 403 94 600 98403 94600 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளணும். இன்றைக்கி சின்ன விஷயங்கள் கடன்னு பார்த்துடலாம். அதில் முதன்மையான விஷயம் என்ன, நேற்று சொன்னதோட தொடர்ச்சி பணம் பற்றி பேச பார்த்தீங்களா. அந்த பணம் வந்து நம்ம பணத்தை இருக்குன்னா நம்ம வந்து செலவு பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், எல்லாம் சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து பணத்தை செலவு பண்ணியாச்சு, இப்போ பணம் வரணும் இல்லையா. பணம் ஜஸ்ட் லைக் இது வந்துடாது. அதுக்கு நிறைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். முதல் விதிமுறை, உங்கள் பிளான்ஸை யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பெண் விஷயமாக ஒரு நன்றி சொல்லி ஒரு வீடியோ சரி வச்சுருந்தேன். அது நீங்கள் சொல்லாதீங்க, அது வந்து நடந்த பிறகு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆள் இல்லை. நான் ஏதோ வீடியோ பேசுகிறேன், எல்லாத்தையும் என்னை அறியாமல் எமோஷனலாக பேசி உளறி கொட்டுற நான் கிடையாது. எனக்கு கண்ட்ரோல் உண்டு. செல்ஃப் கண்ட்ரோல் அதிகம், திமுறை அதிகம், ஆணவம் அதிகம்தான். பட்டு அவங்க அந்த கமெண்ட் போட்ட அந்த நண்பருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் தெரியாமலாம் அதை நான் சொல்லலை. எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் நான் வந்து ஏதோ இப்போ நான் சொன்ன அடுத்த இந்த நடக்காத விஷயத்த சொல்லக்கூடாதுன்ட்டு. நான் எப்போதுமே ரிவர்ஸ் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணக்கூடியவன். நான் அது பல முறை சொல்லியிருக்கிறேன். ரிவர்ஸ் ப்ரெஷர் வந்து சொல்லிட்டு செய்வது. த நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. என்னென்னா, சைனா இவங்க ஹிட்லருடைய படை இங்கிலாண்டை வந்து தாக்க ஆரம்பிக்குது. இரவானா வந்து நிலவு வெளிச்சத்தில் ஒரு 300-400 பிளேன் கிளம்பி வந்து ஏரோப்ளேனில் வந்து பாம்பு போட்டு போயிடுவாங்க. அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் கூப்பிட்டு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பாம்பு போடும்போது அதை தடுத்து நிறுத்தி அந்த பாம்பை செயல் இழக்க வைக்க முடியலன்னா லண்டன் வில் பி டூம்டு அப்படின்னு சொல்லுவார். லண்டன் தரமட்டமாகிடும். ஸோ ஆக்சுவலாக வந்து ரேடார்ன்ற ஒரு சாதனம் என்னென்னா, இது போல் வரும்போது அதை கண்டுபிடிச்சி இடைமறித்து அதை அழிப்பது தான். அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ரேடார் வேணும். ஒரு குண்டு போடுறாங்கன்னா அந்த பிளேன் வருதுக்கு அது வந்து குண்டு விழுதுன்னா குண்டை தடுத்து அதை இடைமறித்து தடுத்து அதை செயலிழக்க வைக்கணும். இல்லைனா வேறு எங்கேயாவது கொண்டு போகணும். அதை அடித்து அதை துவம்சம் பண்ணணும். அந்த வானிலே வந்து அந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து பேஸே வந்து ரேடார் தான். ரேடார்ன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. அதனால் இது போல் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு யூகே சயின்டிஸ்ட்லாம் வந்து ரிசர்ச் பண்ணாலும் பிரிட்டிஷ் பீப்புளால் கண்டுபிடிக்க முடியல. பல வருடங்களாக அதை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சர்ச்சில் சொல்கிறார், லண்டன் வில் பி டூம்னு சொன்ன ஒரு 7வது நாள் 8வது நாள் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த விமானத்துலேருந்து போகக்கூடிய பாம்ஸு விமானத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே அப்போ தான் ஹிட்லர் முழிச்சுக்கிட்டு அந்த மூன்லைட் அட்டாக்னு அந்த உலக புகழ்பெற்ற அந்த மூன்லைட் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுவார். ஸோ த நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்படின்னா தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளின் தாய். அப்போ இதுதான் ரிவர்ஸ் ப்ரெஷர். நமக்கு பிரச்சனை வந்தால்தான் நம்ம வேலை பார்ப்போம் அப்போ அப்படின்றது ஒரு வகை. நான் வந்து எப்படின்னா, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்க போகிறேன்னு நான் சொல்லிட்டேன்னா, ஐயோ எல்லோரும் என்ன தப்பாக நினச்சிப்பாங்களே. அப்போ நான் ரகுகிட்ட சொல்லிட்டேன், ராமசாமிகிட்ட சொல்லிட்டேன், ஆனந்திட்ட சொல்லிட்டேன், ஐயாசாமிகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நான் வந்து அதுக்காக கார் வாங்குவேன். நான் வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த கார் இப்போ நான் வந்து கார் வாங்கலை. ஏன்னா வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம எதுக்கு போய் 1 கோடிக்கு 1.25 கோடி கார் வாங்கிட்டு கடனுக்கு வந்து நம்ம ஓட்டுறது. நம்ம முதல் நாள் வண்டிங்கன்னா பக்கத்து வீட்டில் 3 பேர் சொக்கலிங்க 1 கோடி கார் வாங்கிட்டாரு, 1.25 கோடி வாங்கிட்டார், 1.5 கோடி வாங்கிட்டாரு.
மாதம் மாதம் இஎம்ஐ கட்டும்போது தானே தெரியும், வழி தெரியும். ரெண்டாவது அதுக்கப்புறம் அது பொறாமையாக கூட மாறலாம். ஒன்றும் அதில் ஒன்றும் யூஸே கிடையாது. நீங்கள் அதே லேண்டில் போட்டிங்கன்னா சும்மா கிடந்தால் கூட ஒரு 5 லட்ச ரூபா கூட வரல அது வேல்யூ விற்கும்போது. இந்த விஷயத்த நான் உணர்ந்துட்டேன். இப்போ நான் வந்து கார் வாங்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கலையே, என்னை வந்து அவர் தப்பாக இருந்துச்சுப்பார், இவர் தப்பாக இருந்துச்சுப்பார் அப்படின்ல எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. நான் ஒன்றும் அரிசி மூட்டை வாங்குறதுக்காக நான் அந்த காரை நான் என்கிட்ட இருந்த காரை விற்கல. என்கிட்ட 3 கார் இருந்தது, 2 கார் போதும். இப்போ இன்ஃபேக்ட் வந்து இருக்கிற ஒரு காரையும் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். ஒரே கார் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வந்து இந்த கதையை விட்டுருவோம். நாம் மறுபடியும் இதுக்கு வரணுன்னா நாம் வந்து 2 விதமாக தான் இந்த விஷயத்த பார்க்கணும். ஒன்று, கார் வாங்குறேன்னு சொல்லிட்டேன், வாங்கலாம் அசிங்கமாயிடும் அப்படின்றதுக்காக வாங்குறது, அந்த தற்பெருமைக்காக வாங்குறது. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம், அதில் நம்ம சொல்லிட்டோம், அது சொல்லிவிட்டு சொக்கலிங்க சொன்னால் செய்வானே, என்ன செய்யாமல் இருக்கான், ஐயோ அப்படி அவன் நினச்சிருவான் நம்ம ஆள், நம்ம ஃப்ரெண்டு, இப்போ அவனுக்காகவாது நம்ம வந்து அவனுடைய எண்ணம் நல்ல எண்ணம் ஈடேறுவதற்காக வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ப்ரெஷர். ரிவர்ஸ் ப்ரெஷரில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அதனால் நான் சில இடங்களில் பிளானை சொல்லுவேன், சில இடங்களில் பிளான் என்னை தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ நான் இன் ஜென்ரல் நான் சொல்கிறது, உங்கள் பிளான் எதுவுமே நீங்கள் யார்ட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, யார்ட்டையுமே வந்து சொல்லாதீங்க, யாரும் தெரிஞ்சு ஒன்றும் ஆகப்போதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பணத்தை பெரிய அளவில் ஈர்க்கணுன்னா கொஞ்சம் உங்கள் பிளான்ஸ் எல்லாம் சீக்ரெட்டாக வச்சுங்க. ரெண்டாவது வந்து குறைவாக பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை விட. நம்மகிட்ட எல்லாமே வந்து என்னென்னா லெஸ் ஒர்க்கு டாக் மோர் அப்படின்னு இன்றைக்கி ஆகிடுச்சு. முந்திலாம் அப்படி கிடையாது. மோர் ஒர்க்கு டாக் லெஸ் அப்படின்றதான் இருந்தது. நீ குறைவாக செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு நிறைய பில்டப் கொடுக்குற ஆட்கள். நான் என்ன சொன்னேன், நிறைய வேலை பாருங்கள், அப்போ நிறைய வேலை பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயம் தெரியும்னா குறைவாக தான் பேசணும். எந்த அளவுக்கு குறைவாக பேசுங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அந்த சட்டசபையில் வெள்ளிக்கிழமை நடந்த சட்டசபை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நக்கலாக உதயநிதியை பார்த்து சொல்வார், முதலமைச்சர் விஜய், இதுதான் பேப்பர்லாம் படிக்கணும்னு சொல்கிறதுன்ட்டு. உடனே உதயநிதி ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை ஒன்று கொடுப்பார், பேப்பர்லாம் மட்டும் படித்தா போதாது, இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து சின்ன அரசியல் சொல்லிக்கிறேன். இந்த விஜய் வந்து மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் திரும்பவும் வந்து இந்த ஜெயலலிதா கருணாநிதியோட அரசியலை கொண்டு வந்துடுவாங்கன்னு பயமாக இருக்குது. இந்த பழிவாங்கும் நடவடிக்கைலாம் தேவையில்லை. குத்தி பேசுறது, நக்கல் பேசுறது, ஏண்டி பேசுறது. நீங்கள் விஜய்க்கும் உதயநிதிக்கும் என்னடா சண்டைன்னு யாராவது விவரம் தெரிஞ்சு நிற்கிறேன்னு வச்சுங்களேன், சிரிப்பீங்க. அவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான சண்டை. 2 பேருமே வந்து ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன். இவருக்கு என்ன ப்ரோட்டோக்காலோ அதே ப்ரோட்டோக்கால் இவருக்கும் உண்டு. ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன்றது. அந்த பதவியுடைய கண்ணியம் கூட ஒன்றும் புரியாமல் இன்னும் டிஷர்ட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கு அந்த கிறுக்கு பையன் மாதிரி இந்த உதயநிதி. இந்த பக்கம் வந்து இந்த நம்ம சாட்டை துரைமுருகன்லாம் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. திஸ் ஆப்ஜெக்ட் இப்படியே பார்த்துட்டே இருக்கார். அதெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு. இன்ஸ்டன்ட் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, நீங்களாம் ஒன்றா இருந்தவங்க தானே, ஒன்றா தண்ணி அடிச்சிருப்பீங்களே எல்லோரும், ஒன்றா தானே வந்து ஊர் சுற்றிருப்பீங்க, ஒன்றா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வகையான மேல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. பேசி சண்டை போட்டது முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அவன் தோத்துட்டான், அவ்வளோதான். அடுத்த 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ நீங்கள் தான் அப்படின்னும் போது தமிழ்நாடுக்கு என்ன பண்ணலாம் சேர்ந்து அப்படின்றத யோசிக்க தான் சரியான விஷயமா இருக்கும். இந்த அரசியலை முன்னெடுத்திங்கன்னா அது வந்து தவறுதலான ஒரு அரசியலாக போயிடும். இது வந்து இது வந்து அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்டு. பட் இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய விஷயம். இங்கே வந்து இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து தெரியாமல் பேசுகிறார். அதனால தான் வந்து அவர் ஃபிட்டிங் ரிப்ளை வந்து உதயநிதி கொடுக்குறாரு. அது தேவையில்லை. அது தெரியாமல் அவருக்கு வந்து இவங்க தாத்தா அப்பா வந்து இவர் வரைக்கும் வந்து கவர்னன்ஸை ரன் பண்ணியிருக்காங்க. 67 அவங்க அப்பா தாத்தா வந்து மினிஸ்டராக இருந்திருக்கார், அவர் சிஎம்மாக இருந்திருக்கார். அப்படின்னும்போது அதே ஒரு லெவலுக்கு விஜய் ஈக்குவேட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணுறதுக்காக கொடுத்துறது தப்பு. விஜயும் வந்து நமக்கு தெரியாது, அதனால் நம்ம இங்கே ஷோ கேஸ் பண்ணணும், நமக்கு 4 பேர் கை தட்டுவாங்கன்றதுக்கு பண்ணுறதும் தவறு. இன்ஃபேக்ட் வந்து நேற்றுலாம் பார்த்திங்கன்னா, முந்தாள் பார்த்திங்கன்னா அமல்ராஜ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து அவர் சல்யூட் பண்ணுறாரு, இவர் அவர்கிட்ட போய் கை கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் வந்து அமல்ராஜ் வந்து திமுக காரங்களை போட்டு கையால் அடிச்சிருப்பார்.
அது நாளைக்கு தப்பி தவறி திமுக அதிமுக கவர்மெண்ட் இப்போ போகிற போக்கில் ஏதாவது ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரு 10 பேர் 20 பேரை தூக்கி பண்ணிட்டாங்கன்னா அமல்ராஜ்லாம் லைஃப் முடிஞ்சு போச்சு. இது தேவையில்லை. இது போல் வேலைகள் பண்ணக்கூடாது. அந்த தொண்டர்கள் பண்ணுறாங்கன்னா உரமாக போங்க, ஒரு சும்மா லத்தி வச்சு மிரட்டலாம். அது ஸோ இந்த எனிமிட்டி அரசியல்ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இது ஆஃபீஸர்ஸ்லாம் பலிகடை ஆக போகிறாங்க, ஆகிடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் குறைவாக பேசணும், தெரிஞ்சதை விட அப்படின்றத புரிஞ்சுங்க. அடுத்ததாக பேச்சு நம்ம வந்து அதிகமாக பேசணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். நம்ம பேசலாம், அது கூட தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு அதை விட அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கவனிக்கணும். அதனால தான் 2 காது 1 வாய். அப்போ 2 மடங்கு கேளுங்க, 1 மடங்கு பேசுங்கன்றது அதோடைய உள்ளர்த்தம். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மால் வந்து நன்றாக பேச முடியும். ஸோ கேட்க பழகுங்கள், அதன் பிறகு பேச உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். 3 இதெல்லாம் வந்து பணம் வருவதற்கான விஷயங்கள். நெகட்டிவான ஆட்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ப்ளீஸ் ஸ்டே அவே. யார் நெகட்டிவான ஆட்கள்? எப்போ பார்த்தாலும் புலம்புறது, சொன்னதே சொல்கிறது, பிடிவாதம், அகம்பாவம், ஆணவம், தான் சொல்கிறதா சரி, எதுக்கெடுத்தாலும் அழுது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறது. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது? அப்புறம் முடியாது, என்னால் முடியாது, அப்போ உன்னாலேயும் முடியாது, இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள். உனக்கு ஏன் அந்த விபரீத பிரச்சனை? தெருவுக்கு போயிடுவேன், உன்னால் முடியாது, வாய்ப்பே இல்லை, நம்மளாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம கூட இருக்காங்கன்னா இதெல்லாம் நெகட்டிவ். மொத்தமே நெகட்டிவ் கூட்டம், இதெல்லாம் ஒழிச்சு கட்ட வேண்டிய கூட்டம். அதே போல் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை அச்சு பெறலாமல் அப்சல்யூட்டாக வந்து அச்சு பிசகாமல் அப்சல்யூட்டாக வந்து அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, யார் வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆளாக இருக்க முடியும். ஓனர் சொல்லிட்டாரு, நான் அதை விட அதிகமாக பண்ணணும்னு நினச்சி ஃபெயிலியர் ஆகிறாலும் தப்பு. ஓனர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கம்மியாக பண்ணுறதும் தப்பு. என்ன சொன்னாரோ அதை நம்ம பண்ணணும். அந்த ஹெட் பாஸ் அது வந்து ஒரு குழுவாக இருந்தாலும் அந்த குழுவோட ஹெட் என்ன சொல்கிறாரோ கேட்கணும், மென்டார் சொல்கிறத கேட்கணும். ஒரு அரசியல் அமைப்பு அப்படி சொன்னால், ஒரு பிரதம மந்திரி சொன்னால் அமைச்சரவையில் இருக்கவங்க கேட்கணும். இதுதான் சிஸ்டம். இது நான் லார்ஜர் சென்ஸு. ஒரு சங்கம் இருக்குன்னா சங்கம் தலைவரோ பொதுச்செயலரோ யார் பவர்ஃபுல்லாக அவங்க சொல்கிறத கேட்கணும். இதுக்கு மாறாக நீங்கள் இருந்தீங்க அப்படி சொன்னால் நஷ்டம் வந்து அதுக்கு மாறாக நடப்பறது தான். ஸோ அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவான ஆட்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அதை பொறுத்து போகிறதா வந்து நம்மளுடைய வீக்னஸ்ஸு. அதை நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. இங்கே இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணுறாங்களா, இவங்க சொல் பேச்சு கேட்கலையா, தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். தரன்ஸ் மேட்ரு. மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவான ஆட்கள் வேணும்னா நெகட்டிவான ஆட்களை எடுத்தாலே பாசிட்டிவான ஆட்கள் நம்மளை சுற்றிலும் வந்துடுவாங்க. அண்டு மற்றவங்க நீங்கள் கோவப்படுவான்னு நினைப்பாங்க. நீங்கள் பயங்கரமாக இப்போ கோவப்பட போகிறாங்க சொக்கலிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப காமாக போயிடணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம், நான் சொன்னதை கேட்கல. இப்போ எங்கள் குழுவில் வந்து ஒரு வயதான மனிதர் ஸ்ரீராம் சார்ன்ட்டு, அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் புடவை எடுக்க போகாதீங்க சார், உங்களுக்கு வந்து ஒரு புடவை வியாபாரம் பண்ணால் ஒரு 1000 2000 5000 கமிஷன் வருதுன்னா அது என்னுடைய சொந்த பணத்தை வந்து நான் கொடுத்துட்றேன். இது அருப்புக்கோட்டை சங்கரன் கோயிலில் தான் இந்த சேலை கிடைக்கும். அப்போ இது வந்து மகேஸ்வரியும் லாவண்யாவும் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிடுறேன். மகேஸ்வரிட்ட சொல்லிடுறேன், அம்மா இது வந்து அவரை சேர்க்காதீங்க, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்கன்ட்டு. இது நடந்தது சொல்கிறேன் நான். ஏன்னா நான் ஒன் சைடாக இருக்கக்கூடாது இல்லையா, உங்களுக்கு நடந்தது தெரியும். எங்கே பார்த்தாலும் எங்கள் ஆட்டில் கேட்கலாம். மகேஸ்வரி வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, சார் எனக்கு புடவைலாம் எடுக்க தெரியாது, நீங்கள் கிளம்பி வந்துடுங்கன்றாங்க. இவரும் கிளம்பி போயிடுறாரு. புடவையில் ஏதோ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அந்த பணம் கொடுத்தவங்களும் அவங்களும் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது. அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியும். எனக்கு சொல்லப்படும் போது நான் கேட்டேன், மகேஸ்வரிமா நீங்கள் எதுக்கு ஸ்ரீராம் சாரை கூப்பிட்டீங்கன்ட்டு. சார் நான் கூப்பிடல,
அவர் சங்கரன் கோயிலுக்கு சொந்த வேலையாக வந்தார். அதனால் அவர் என்னை கூப்பிட்டாருன்னு அவர் கூட போனான்னு சொல்லிட்டு. இது வந்து அதுக்கப்புறம் இதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கே சென்னையில் தான் சீப்பு. ஒரு 10 ரூபானா கூட அடுத்த பணத்தை நம்ம ஏன் விரையம் பண்ணிக்கிட்டேன், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு வந்து சென்னைக்கு சொல்லிட்டேன். ஆனால் இவங்க வந்து அதுக்கும் சேர்த்து 110 ரூபா அந்த சாரீ விற்கிறவனே தரான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது தேவையில்லாத வேலைம்மா. 10 ரூபா 20 ரூபானா கூட ஒரு 500 ப்ளவுஸ் வாங்கினா கூட 10,000 ரூபா வேஸ்ட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்போ நான் கேட்டது என்னென்னா, நான் ஸ்ரீராம் சார்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் கேட்கல. அவர் அதுக்கு பதில் போடுறார். நான் என் குரூப்பில் வந்து இப்படி சொல் பேச்சு கேட்காமல் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். நைட் 11:45 பதில் போட்டிருக்கேன். நான் தான் 10 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூங்கிட்டுவிட்டேன். என்னன்னா வந்து நான் வந்து நீங்கள் சொந்த வேலையாக போகல, இவங்க கூப்பிட்டதுனால தான் போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் போடுறார். அப்போ நான் கேட்டேன், நான் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி கேட்டேன், நான் இந்த நொடி செத்து போகல, உயிரோடு தான் இருக்கேன். ஒரு கால் ஆவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அங்கே ஆவியாக வரும்போது வந்து கேட்டுங்க உண்மையாக போயான்ட்டு. நான் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து போனீங்க. சரி, அந்த அம்மா சொக்கலிங்கம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நீ உன்னை வர சொன்னாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க. சொக்கலிங்கத்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை. அதுதான் சார் நான் செய்த சின்ன தப்புன்னு. சின்ன தப்பில் அதான் பெரிய தப்பு. அந்த அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா நீ போய் சொன்ன? அந்த அம்மாட்ட பதில் இல்லை. அவங்க எதுவும் வேணுன்ட்டுலாம் பண்ணல. அவங்க வந்து ஒரு வெளி உலகம் தெரியாத ஒரு பெண்மணி. அவங்க வேணுன்ட்டுலாம் எதுவும் தவறான நோக்கத்தில் எண்ணத்தில் அது பண்ணல. அவங்களுக்கும் ரொம்ப வயதான ஒரு 50 to 60 அந்த ஏஜில் அந்த ப்ராக்கெட் இருக்கக்கூடிய பெண்மணி. ஸோ ஷீ செட் வந்து ஒரு டைமில் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் வந்து அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ப்ளவுஸ் விஷயத்தில் நான் வந்து இங்கேயே வந்து எடுத்துக்கணுன்னா அதில் யாராவது ஒரு ஆள் வந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இது எப்படி முடிஞ்சதுன்னா, நேற்று ஒரு கான்ஃபரன்ஸ் கால் நான் தூங்குறதுக்கு முன்னாடி என் வீடியோ போட்டுட்டு இவங்களை இந்த டைமில் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 பேரும் கான்ஃபரன்ஸில் வந்தாங்க. அப்போ பயங்கரமாக திட்ட போகிறான்னு நான் ஒன்றுமே பேசலை. இதான் இப்படி பண்ணாதீங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும், ஸ்டன்னிங்காக இருந்திருப்பாங்க, ஸ்டன் ஆகிருப்பாங்க இன்ஃபேக்ட். ஸோ அடுத்தவங்க வந்து இந்த இடத்துல கோவப்படுவான்னு எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்தோன்னா நாம் வந்து ஒரு ட்ராமா ஆக்டர் மாதிரி ஆகிடுவோம். நாம் ஏன் கோவப்படணும்? நம்ம கம்யூனிகேட் பண்ணியாச்சு, நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு, அப்புறம் நாம் எதுக்கு கோவப்படணும்? இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி கூட ஒரு சம்பவம், அந்த திருப்பந்தூரத்தில் நேற்று நடந்த விஷயம். அன்னதானத்தை வந்து நம்ம ஒரு ஆள் ரெகுலராக சமைச்சு போட்டிருக்காரு. இப்போ புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த மாதம் மட்டும் சமைக்க போகிறோம், வெங்கடேஷ் கூப்பிட்டு. ஏன்னா வெங்கடேஷால் தான் அந்த பல்க் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ அந்த ஏற்கனவே பண்ணவன்கிட்ட சொல்கிறோம்ல, அங்கே ஏற்கனவே ஒரு தலைவர் திருப்பந்தூரத்தில் ராஜான்னு இருக்கார். அவர் அந்த சமுதாய அமைப்பில் ஒரு பெரிய லீடர். அவர் முத்துராஜான்னு அவர் பேர். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியரில் அவர் பார்த்து அலறி பிடிச்சி பயந்து ஓடக்கூடிய ஒரு மனிதர். அவர் அந்தளவுக்கு ஒரு டெரர் ஃபெலோ. அவர் லோக்கலில் அவரை வச்சுட்டு நான் மாத்திரன்னு சொல்லலை. இவரே வந்து கோயிலில் வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி இவரே 2 ஐயரை ரெடி பண்ணி மறுபடியும் சொதப்புறதுக்கா. அதனால தான் நானே ஃபுல்லாக இன்வால்வ் ஆனேன். அப்போ இந்த இடத்துல ஒரு சொல் பேச்சு கேட்கல, மறுபடியும் கோவப்படல. இது தப்புங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு நமக்குள்ள அபிப்பிராய பேத வேணாம். ராஜா தான் அங்கே எடுனா ராஜாவோட கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுங்க, ஒரே ஆள் முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லி சாஃப்டாக முடிச்சிட்டேன். இதன் மூலமாக சமூகத்துக்கு சொல்கிறது என்னென்னா, நம்ம கோபமாக கூட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், நம்ம சொல்கிறதா சரின்னு ஆர்கியூ பண்ணலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பெரிய ஒரு துரோகம் பண்ண மனோகர்னு சொல்லிட்டு குன்றத்தூரில் ஒரு வாஸ்துக்காக கிளாஸ்க்கு வந்தவர். அவர் இன்ஃபேக்ட் வந்து நிறைய தவறுகள் பண்ணார். என்னுடைய சகோதரி ஒருத்தங்க அனுஷா ஆஸ்திரேலியா, அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் எல்லா பணத்தையும் அவர் எடுக்க ஆரம்பித்தார். எனக்கு தெரியல, எனக்கு இவன் நல்லவன் நினச்சேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு 74 இன்ச்சு டிவிலாம் கூட அவனுக்கு கொடுத்தான். 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கான பாவம்னு சொல்லிட்டு பாத்திரங்கள், ஏகப்பட்ட பாத்திரங்கள். ஒரு கபோர்ட் பண்ணோன்னா கபோர்டில் கூட கமிஷன். ஒரு அப்போ மர ஆழாக்கெலாம் விற்றுட்டு எனக்கு தெரியாது. மரம் விற்கக்கூடாதுன்னு சொன்ன சொக்கலிங்க மர ஆழாக்கு மர பெட்டியை விற்றேன், அதெல்லாம் கமிஷன் வாங்கியிருக்கான். எதேச்சாக வந்து எனக்கு ஒரு சிவகங்கையை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி அவனுக்கு ஃபோன் பண்ணி, சிதம்பரத்தை சேர்ந்த சங்கீதான்னு எங்கள் டீமில் ஒருத்தவங்க உண்டு, இவங்க 2 பேரும் கொலைட் ஆகி இது மாதிரி எங்களுக்கு 4 கிராம் கோல்டு வேணும் அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. சார்கிட்ட சொல்லணும், இல்லை சார்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அவங்க பேர் பிரசாத்னு சொல்லி அவர் 1 நாள் கழிச்சு வராரு. அப்புறம் இது எனக்கு தெரியாது. வேணால் அப்புறம் இவங்க கேட்டாங்கன்னா இவங்க யாருக்கோ இவங்க 2 பேரும் எடுத்துட்டாங்களான்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. ஆனால் 4 கிராம் கோல்டு வந்து கணக்கில் இல்லை.
எங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும் அசோகன் சார் ஹேண்டில் பண்ணுவார். அவர் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு வேலையை ரிசைன் பண்ணார். கஸ்டம்ஸ் வேலையை நல்லா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வரக்கூடிய வேலையை, ஒரு மாதம் 10 லட்சம் 1 லட்சம் வந்து லஞ்சம் வரக்கூடிய வேலையை வேணான்னு சொல்லிட்டார். லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டு. அப்படிப்பட்ட ஆள் கணக்கு பார்ப்பார். ஒரு பைசா ஒரு பைசா கூட சுத்தமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல இது தெரிய வந்தோடனே அவரை கூப்பிட்டு கேட்குறோம். அவர் முதல்ல இல்லைன்னு மறுக்கிறாரு. நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், நான் வேறு எடுத்தேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், இது பப்ளிக் பண்ணணுன்னே நான் பண்ண தப்பு சார்னு சொல்கிறார். சரி நீங்கள் கிளம்புங்கன்ட்டேன். நீங்கள் எதெல்லாம் இருக்கோ இந்த கோல்டு மட்டும் கொடுத்துட்டு அந்த அனுஷாவோட பணம், அனுஷா மாதிரி எத்தனை அனுஷாக்களோட பணத்தை அவர் மிஸ்யூஸ் பண்ணான்னு தெரியாது. அவர் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, இவங்க பேசும்போது ஜாதி பேசிப்பாங்க, நாங்கள் சத்திரிய வம்சம்லாம் பேசிப்பாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கோவம். நாங்கள் ரொம்ப ஆனஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு டைமில் வந்து திருடி மாட்டினோன்னே அதோடு நான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டேன். அவரை பற்றி நான் எங்கேயும் பேசலை. அவர் என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டார், அவ்வளோதான். அதோடு முடிச்சிட்டேன். அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ திருடினார், என்ன எடுத்துகிட்டு போனார் எல்லாம் வேணாம். ஏன்னா கோவமே படல, ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசலை. இன்னி வரைக்கும் நான் அவர் யார்ட்டையும் பேசல. நடந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் ஏமாற்றது வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியாத விஷயம். ஆனாலும் அவர்கிட்ட எனக்கு எந்த கோவமே எனக்கு கிடையாது. அப்போது நாம் வந்து இதெல்லாம் கோவப்பட்டுருக்கணும், அவனை அடிச்சுக்கணும் உதச்சிக்கணும் சொல்லலாம் சொன்னால் கூட, அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கான், அவன் பண்ணது தப்பு. அவன் மனைவிட்ட அவன் போய் சொல்லியிருக்கலாம், அவன் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியல அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணான்ட்டு. எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணான், எவ்வளோ பெரிய பண விஷயத்தை, எவ்வளோ பெரிய தவறுகளை அவன் செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு, அதுக்கு அவன் ஒரு காலம் அவன் பக்கம் நியாயம் இருந்தால் அவன் பக்கமே நியாய தேவதை நிற்கட்டும். அவன் பக்கம் தவறு இருந்ததுன்னா அநியாய தேவதை நிற்க போகிறாங்க. அந்த அநியாய தேவதை என்ன தண்டனை கொடுக்க போதும் அவ்வளோதான். நீங்களும் நானும் யார், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஸ்டாண்ட். அப்போ நீங்கள் பணத்தை பெரியவரில் ஈர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோபத்தை குறைச்சிங்க, கோவப்படாதீங்க, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. நான் சொல்கிறதா சரி, என்கிட்ட அவன் மன்னிப்புன்னு கேட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மன்னிப்புன்னு கேட்டால் அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. மன்னிப்புன்னு கேட்ட பிறகும் அதை வளர்ன்னு வளர்த்து அதை வந்து அப்படியே வந்து கத்தியால் குத்தி இந்த குத்துயிர் கொலையர் ஆக்கிறோம்னு வச்சுங்களேன், அது நாம் என்ன தெரிஞ்சு வந்து அது வந்து நோயாக மாறும். அது ஆண்களுக்கு எப்படி நோயாக வரும், பெண்களுக்கு எப்படி நோயாக வரும்ன்றது இது போல் இருக்கவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. ஸோ கோபம் வேண்டாம், கோபம் வரைந்தே ஆக வேண்டிய இடத்த கூட அதை கடந்து போயிடுங்க, அதான் நல்லது. எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அப்புறம் உங்களுடைய ப்ரைவசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு உங்கள் ப்ரைவசி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க, அம்மாவாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் சொல்கிறதுன்றது ஒரு வகை. ரெண்டாவது உங்களுக்கான தனிமை. அதுலேயே இன்னொருத்தனுக்கு யாராக இருந்தானே, மனைவியாக இருந்தானே, பிள்ளைங்களாக இருந்தானே, அம்மாவாக இருந்தானே, அப்பாவாக இருந்தானே, அக்கா தங்க அண்ணன் தம்பி, உங்களுக்கான வட்டத்துக்குள்ளே யாருக்கும் இடம் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுங்க. என்கிட்ட நான் வந்து என்னோடய தொழில் அப்படின்னால நிறைய பேர் அவங்களோட பிரச்சனைகள் சொல்லுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட என்னோடய விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டேன். எதுக்கு ஷேர் பண்ணணும்? நாளைக்கு நம்ம கஷ்டம்னு சொல்லி அதை ஒருத்தன் ரசிக்கிறதுக்கா, நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லி இவனுக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சங்கடப்படுறதுக்கா? அடுத்தவனுக்கு என்னால் சங்கடமும் வேண்டாம், அடுத்தவனுக்கு என்னால் மகிழ்ச்சியும் வேண்டாம். அதனால் என் விஷயத்தை யாருக்கும் சொல்கிறதில்ல. நீங்களும் அது போல் ஒரு என்ன தான் யாரை எவ்வளோ பெரிய க்ளோஸாக தான் ஆணுக்கு கட்டின மனைவியாக இருந்தாலும் மனைவிக்கு கட்டின கணவனாக இருந்தால் கூட ப்ரைவேசி வச்சுங்க. அந்த ப்ரைவேசி வந்து உங்களை ஒரு சீர்தூக்கி செதுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நான் அதை சொல்கிறேன். நீங்கள் டிரான்ஸ்பரன்சின்றது வேறு, எல்லாமே உண்மை விளம்பி அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு போகணும் கணவன் மனைவிக்குள்ளே, மனைவி கணவனுக்குள்ளே. ஆனால் அந்த ப்ரைவேசி என்பது வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு யார் வந்து நினச்சிட்டு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட அர்த்தம் புரியும். நீங்கள் ப்ரைவேசின்னு போட்டு சினானிம் என்ன அப்படின்னு போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது அர்த்தம் வந்து அந்த பாக்கெட்டு நீங்கள் வந்து எப்படின்னா, இனிப்பு ஜீனி வந்து இனிப்பு சுகரு, இனிப்பு எப்படின்னா அது அவனுக்கு ஃபீல் வேறு இருக்கும். புளிப்பு ஒரு ஃபீல் இருக்கும், இனிப்பு ஒரு ஃபீல் இருக்கும். அது புளிப்பு வந்து எனக்கு இருக்க புளிப்பு ஃபீலும் இன்னொருத்தருக்கு புளிப்பு ஃபீலும் ஒரே மாதிரி இருக்குன்னா இருக்காது, இட் டிஃபர்ஸ். ஸோ அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த சின்ன சின்ன குட்டி விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது அது பணத்தை நோக்கி உங்கள் பிரயாணத்தில் அது உங்களை ரொம்ப அழகாக வேகமாக நேர்த்தியாக முன்னகர்த்தி கொண்டே போகும். இதை நான் உணர்ந்த விஷயம், நீங்களும் உணர்ந்தால் சிறப்பு.
இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.